வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா தான் பேசுகிறான். இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போடுற ஒரு சில ஜெம்மங்களை பற்றி தான் பேசலாம். ஜட்டிக்கிழவி என்ன பழைய லவர் எபிசோடாக போட்டுட்ருக்காரு. வாழ்க்கையை வரலாறா? இவ்வளோ கேவலமாக நீ வந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் யாராவது கமெண்ட் போட்டால் நீ அவங்களெல்லாம் ஜட்டி நீயே நீ ஒரு ஐட்டம் குடும்பத்தில் இருக்க பொம்பளையெல்லாம் அப்படித்தான் நீ வந்து மற்ற லேடிஸுகளெல்லாம் தேனா சொல்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசுகிறையே, நீ வந்து யோகிதமா? யாரோட வாழ்க்கை வரலாறையும் ஒரு எபிசோடாக யாருமே போட மாட்டாங்க. உன் வாழ்க்கை இப்படி எபிசோடாக போகுதே, உண்மையுமே ரொம்ப அசிங்கம். குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து இப்படி ஒரு அசிங்கமா? இவ்வளோ கேவலமானவளா நீ? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்புறம் யூடியூப்பில் வந்து நிறையா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே யூடியூப் பார்க்குறாங்க. குழந்தைகள்லேருந்து எல்லாருமே எல்லாத்தோட வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு குழந்தைய வந்து யூடியூப் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி அசிங்கமான ஒரு வீடியோக்கெல்லாம் பார்க்கணுன்னு அவங்க தலையில் எழுதிருக்கு. ஒரே கதை தான், குடும்ப கதை தான். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஒரே கேட்டகரி தான் பேசுகிறாங்க, ஒரே மாதிரி ஒருத்தர் அவங்களுக்குள்ளே கழுவி ஊற்றிக்கிறாங்க அவங்க. ஆனால் ஒருத்தர் நல்ல கேரக்டர்லாம் யாருமே கிடையாது. இதில் வர செலிப்ரிட்டின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை தப்பு பண்ணுறாங்க, அதனால் அதை பற்றி பேச வேணாம் நம்ம. சரியா ஜட்டிக்கிழவி? இனிமேல் வந்து யாரை பேசுகிறனாலும் பார்த்து மெதுவாக பேசு, என்ன அவசரப்பட்டு வார்த்தை விடாத. முடிஞ்சால் அந்த எபிசோடாக போகுது இல்லையா, உன் வாழ்க்கை பயணம் எபிசோடாக போயிட்டுருக்கு. முடிஞ்சால் தடுத்து நிறுத்து, சரியா? முதல்ல உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணு. அதை விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் வந்து ஐட்டா இந்த மாதிரிலாம் பேசுகிறத நிப்பாட்டிக்கிறதோட, சரியா கிழவி? எனக்கு வயசாகுது தான், நானும் வயசு பிள்ளைலாம் சொல்ல மாட்டேன். என்னோடய வயசை நான்லாம் ஓப்பனாக உன்னால் சொல்ல முடியாது. பேரம்பேத்தி எடுத்தே நீ 30 வயசுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற. நாங்களாம் இன்னும் கல்யாணம் பண்ணாத பசங்க வச்சுருக்கோம். எங்களுக்கெல்லாம் வயசு 40+ வந்துருச்சு, சரியா? அதனால் எங்களை மாதிரி கமெண்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணத்தான் செய்வாங்க. யூடியூப்பில் யார் வீடியோ போட்டாலும் கீழே போய் கமெண்ட் பண்ணத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நீ ரோசப்பட்டுக்கிட்டு நீங்கள்லாம் வந்து பொங்கிட்டு வராத. ஏன்னா அதுக்கு தகுதி உனக்கு கிடையாது, சரியா? கள்ளக்காதல்கிட்ட சொல்லி அந்த எபிசோடெல்லாம் நிப்பாட்டு. எனக்கு சிரிப்பு தான் வருது, சரியா? தேவைக்கு ஏற்ற மாதிரி தாலியை கட்டிட்டு வாழ்கிற நீயெல்லாம் வந்து மற்றவங்கள பற்றி பேசுகிற. உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல, சரியா? சரி, ஓகே, பாய் உறவுகளே. கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? நம்ம வாழ்க்கை வரலாறு எபிசோடாக போயிட்டுருக்கு. உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலிக்கு நேராக ஆளுங்கிற பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் இருக்கும், 2ஐயும் கொடுத்து வைங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே.